வெல்கம் டு ஃப்ராங்க் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனல். ஃப்ராங்க் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சோஷியல் மீடியா பேஜஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இதுல எந்த சந்தேகமும் வேணாம். நல்லதுக்காகவே பயன்படுத்துவோம். தீமைக்காக பயன்படுத்தினா, தேவையில்லாததுக்கு பயன்படுத்தினா, கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினா எப்படி ஒரு குடும்பம் சீர்கெட்டு போகும், குடும்பத்துடைய நிம்மதி எப்படி கெட்டு போகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஹைதராபாத்ல சீதாராம் என்ற ஒரு இளைஞர் ஐடில வேலை செய்யறவர், நல்லா சம்பாதிக்கிறவர். 2018 கல்யாணமாகி 2 பசங்களுக்கு அவர் தந்தையா இருக்கிறார். இவர் இப்போ ரீசெண்டா 19 பேஜஸ் சூசைட் நோட் எழுதிட்டு ஒரு பென் டிரைவ் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு இருக்கார். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் இன்ஸ்டாகிராம்ல பல பேருடைய சேட்டிங்ல ஈடுபட்டதாகவும், அந்த சேட்டிங்ல ஈடுபட்டது 3 பேர், குறிப்பா 3 பேர்கிட்ட இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும், அதுல குறிப்பிட்ட ஒருத்தரோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுதே இவங்க வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணதாகவும், அதை இவர் பார்த்துட்டு மனம் உடைஞ்சு போய் இனி ஒன்றும் செய்ய முடியாது, இம்மாதிரியான துரோகிகளோடு வாழ்வதற்கு நம்ம இந்த உலகத்துல இல்லாமலே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு தவறான முடிவு அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். Why he is afraid to face the society? Why is not to capable to face the society, and why is not to dare to face the problems in the society? அவர் சேர்த்து வச்சிருக்கிற சுயமரியாதை, கௌரவம், நல்ல பேரு, அப்புறம் ஊர்ல அவருக்கு இருக்கிற சேர்த்து வச்ச நல்ல கௌரவம், இதெல்லாம் பாழா போயிடுச்சு. எப்படி இந்த சமுதாயத்தை நம்ம எதிர்கொள்ள போறோம், எப்படி இவங்க மூஞ்சில எல்லாம் நம்ம முழிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல இவர் பயந்துட்டார் போலக்குது இந்த சமுதாயத்தை பார்த்து. இந்த சமுதாயம் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. மக்கள் பணத்துல எவ்வளோ சுரண்டி ஊழல் பண்ணி 1000 கோடி 100 கோடி ஏமாற்றி அந்த கம்பெனி நடத்தி இந்த கம்பெனி நடத்தி எவ்வளோ பேர் எப்படியோ வாழறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் இந்த சமுதாயம் பார்த்து கேள்வி கேட்காது. கேட்டாலும் இவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. நீ என்னடா கேள்வி கேட்கறது அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் பெரிய இடம் இல்லையா? ஆனா தன் வயிற்று பழைப்புக்காக திருடின ஒருத்தனை மரத்துல கட்டி வச்சு அடிச்சு சாகடிச்சிருவாங்க. இப்போ பக்கத்து மாநிலத்தில் நடந்துச்சு இல்லையா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இப்படிதான் சமுதாயம். இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்காகவும் உழைச்சு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாரிச்சு அவங்க வீட்டை பார்த்து, அவங்க கூட பிறந்தவங்களை பார்த்துட்டு, கட்டின மனைவியை பார்த்து, அவங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு அவங்களுக்காக உழைச்சி, எல்லாருடைய வாழ்க்கைக்காக உழைச்ச இந்த மனுஷன், அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஏன் இவர் சிந்திக்கல?